வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு டிட்கோ டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அலுவலக உதவியாளர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 15,700 58,100 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 23,000 கிட்ட கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷனும் கிடையாது. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜனவரி 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் அப்ளை பண்ண யூஸ் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் உங்களுக்கு தனித்தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் அலுவலக உதவியாளர் பதவி விண்ணப்ப படிவம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இங்கே உங்களோட பெயர், உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது, அதோட உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் மேலா ஃபீமேலாங்கிற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். உங்களோட ஆதார் நம்பர் இங்கே ஃபில் பண்ணணும். உங்களுடைய அப்பா பெயர், அம்மா பெயர், உங்களுடைய கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு, மதம், இனம், உங்களுடைய திருமண நிலை, நீங்கள் திருமணமானவராக திருமணமாகாதவராங்கிற டீட்டெயில்ஸ், உங்களுடைய கல்வி தகுதி இங்கே ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், அதே மாதிரி மெயில் ஐடி, பர்மனெண்ட் அட்ரஸ், தொடர்புக்கான அட்ரஸ் எல்லாமே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன மொழிகள் எழுத படிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, அதுக்கான இடஒதுக்கீடு இதெல்லாம் கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேங்களா? முன்னுரிமை கேட்குறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, எக்ஸ் சர்வீஸ்மேன், இதர முன்னுரிமைகள் ஏதாவது கேட்குறீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ், என்ன டேட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அந்த நம்பரு, அதுக்கான ப்ரூஃபுமே அட்டாச் பண்ணணும். டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ் இருந்தால் அது இந்த ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து உங்கள் மேலே கிரிமினல் கேசஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோன்னு கொடுங்க. இந்த ஒர்க்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டிக்ளரேஷன் படித்து பார்த்துருங்க. இதெல்லாமே படித்து பார்த்துட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இடம், நாள் இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இது கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணுங்கிற லிஸ்ட் அவுட் தான் இது. உங்களுடைய டிசி, மார்க் ஷீட்டு, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, முன்னுரிமை கேட்குறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான ப்ரூஃபு, அதே மாதிரி மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அது எல்லாமே அட்டாச் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பீஸ் தான். அட்டஸ்டேஷன் வாங்கின ஜெராக்ஸ் காப்பீஸ், அதாவது அரசு பதவி பெற்ற அலுவலர்கிட்ட சான்றப்பம் பெற்று அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறப்ப அட்டஸ்டேஷன் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். பொது மேலாளர் பணி அண்ட் நிர்வாகம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ, எண் 19A, ருக்மணி லட்சுமிபதி சாலை, எழும்பூர், சென்னை 600008ங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் மூலமாகவோ நேர்லேயே அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜனவரி 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. சென்னை அலுவலகத்தில் காலியாக இருக்க 2 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்டிங் பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதுமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ அலுவலக உதவியாளர் கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அந்த வேக்கன்சிஸ் ஜென்ரல் கேட்டகரி எஸ்சிஏன்னு சொல்லி கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 58,100 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 24,000 கிட்ட கிடைக்கும். ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அந்த டேட் படி நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 18 32 வயது வரைக்கும் இருக்கவங்களும், பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்மெல்லாம் 34 வயது வரைக்கும் இருக்கவங்களும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எல்லாம் 37 வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 50 வயது வரைக்கும் இருக்கவங்க, ஜென்ரல் கேட்டகரியை தவிர்த்து மற்ற கேட்டகரி எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்கெல்லாம் 55 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி வைஸ் ஏஜ் லிமிட்டில் இருந்து 10 வருடங்கள் தளர்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதர தகுதிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அல்லது 2 வீலர் டிரைவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பணி நியமனம் செய்யப்படுவதற்கு அவருடைய ஒழுக்கமும் முன் வரலாறும் அவரை தகுதிப்படுத்தவனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இருதர திருமணம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆண் விண்ணப்பதாரர் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியர் உடையவராக இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர் பெண்ணாக இருப்பின் ஏற்கனவே மனைவியுடன் வாழும் ஒருவரை திருமணம் செய்தவராக இருக்கக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. முன்னுரிமையை பொறுத்த வரைக்கும் கொரோனா தொற்றுனால பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் அவங்களுக்கு முன்னுரிமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதர காரணங்களால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்களுக்கும் முன்னுரிமை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனியார் அல்லது அரசால் நடத்தப்படும் அனாதை இல்லங்களில் படிக்கிறவங்களுக்கும் முன்னுரிமை இருக்குது. ஆதரவற்றோர் இல்லங்களில் சேர முடியாத கிராமப்புற தாய் தந்தையரற்ற நபர்கள் வருவாய் வட்டாட்சியர் மூலம் பெறப்படும் தாய் தந்தையற்றோர் இந்த சான்றிதழ் அடிப்படையில் முன்னுரிமை பெற தகுதியுடையவர்கள்னு சொல்லியிருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரிக்கு தகுதி இருக்குது. அதேமாதிரி தமிழ் வழியில் பயின்ற நபர்களுக்கும் முன்னுரிமை இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் முன்னுரிமை இருக்குது. போரில் மரணம் அடைந்த அல்லது உடல் தகுதி இழந்த இராணுவ வீரரோட குடும்பத்தினருக்கு தகுதி இருக்குது. ஆதரவற்ற விதவைகளுக்கும் தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கலப்பு திருமணம் செஞ்சவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் முன்னுரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு வாசித்தல் மற்றும் எழுதுதல் திறனதல் தேர்வு, நேர்முகத் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. இதிலெல்லாம் நீங்கள் வாங்கின மார்க்கை வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனோட நீங்கள் சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் அட்டஸ்டேஷன் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷனை நீங்கள் நேர்லையோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்குள்ளே ரீச் ஆகிற அப்ளிகேஷன் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்துருங்க. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்திங்கன்னா ஜனவரி 30 ஈவினிங் 5:45 மணி வரைக்கும் அப்ளை பண்ண உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேர்லேயும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் அல்லது போஸ்ட் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா. அந்த லாஸ்ட் டேட்க்கு அப்புறம் காலம் கடந்து வரும் எந்த விண்ணப்பங்களும் ஏற்கப்பட மாட்டாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.